எதுவும் பண்ண முடியல என்னால். விளாடக்கூட முடியல என்னால். இப்போ எனக்கு விளாடுற சுச்சுவேஷனும் வரல. எனக்கு விளாடுறவே எனக்கு பிடிக்கவே இல்லை. ஐ நாட் லைக் பிளேயிங். நம்மளோட குரல் ஒரே மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குடா ராஜேஷ். எனக்கும் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. நம்ம குரல் அச்சஸ்லாம் நம்ம 2 பேர் குரலும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்பவே முடியல. ஆமாம் ராஜேஷ், என்னாலையும் நம்ப முடியல. இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாரு, எவ்வளோ அகலமாக நல்லா இருக்குன்னு. ஆமாடா, பாரேன் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஆமாம், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா குழாய் ஒன்று இருக்கு. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ராஜேஷ். இவ்வளோ நாள் கழிச்சு நம்ம மீட் பண்ணியிருக்கோம் பாரேன். சரி, நம்ம வேறு பிளேஸ் போகலாமா? இங்கே நல்லா தான் இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் நம்ம வேறு பிளேஸ் போகலாம். ஒரே இடத்துல உட்காந்துட்டு பேசினா எனக்கு பிடிக்காது. அதனால தான் நான் வேறு பிளேஸ் போக சொல்கிறேன். இஷ்டம் இருந்தால் அங்கே உட்காந்துக்கலாம், வேறு பிளேஸ் மாறிக்கலாம். இஷ்டம்தான், நீ சொல்கிறத நானும் கேட்பேன். சரி ரோஷன், நம்ம வேறு பிளேஸ்லேயே போகலாம் பா. ஆனால் ஒரு 2 நிமிஷம் உட்காந்துட்டு போகலாம். ரொம்ப டயர்டாக இருக்குது. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம். சரி ராஜேஷ், நீ சொல்கிறத நான் எப்போ மீறியிருக்கேன். கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டே போகலாம். அப்பா, இங்கே நல்லா ஒரு பெரிய பைப்பும் இருக்குது. நல்லா இங்கே பாரு இடம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குல்லங்க. ஆமாம் அப்பா, நல்லா காற்று வேறு நல்லா அடிக்குது. ஆமாம், காற்று நல்லா தான் அடிக்குது. ஷபா, இங்கே நல்லா தான் இருக்கு. ஆமாம், நீ சின்ன வயசுலேருந்து நீ எங்கே இருந்த? இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம். சின்ன வயசுலேருந்து நீ எங்கே இருந்த? நான் நியூ டெல்லியில் இருந்தேன். இப்போ தான் அங்கே வந்திருக்கேன். நீ கூப்பிட்டனால தான் நான் வந்தேன். ஆமாம், நான் இப்போ நீ ரீசெண்டாக கூப்பிட்டனால நீ வந்தல. ஆமாம். அப்பா, எனக்கும் ஹாப்பி.